நீ வெளியில வந்து பேச உன்கிட்ட தான் ஒரு செல் இருக்குல்ல. ஒரு பொண்ணு ஒத்த வீடியோ எடுத்துச்சு கேரளாவில் தூக்கி அடிச்சாங்களா ஜெயில. விளையாட்டா பண்றீங்க விளையாட்டு செல்ல வச்சுக்கிட்டு அப்பாவி சப்பாவி எடுத்து போட்டு அவன் செத்து போயிட்டான் பாரு தீபக்கு. அவ்வளவு ஈஸியான விஷயம்லாம் அதில் கிடையாது. இது நெறியாளரு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எஃப்ஐஆர் ஆயிடும், ஜெயிலுக்கு போயிடுவோம். 10 வருஷம் கூட சொல்றாங்க. ஆமா, ரொம்ப கரெக்டாக பேசணும், ஆப்டா பேசணும், யார் மனசு புண்புடாம ஓரளவுக்கு ஒரு பாலிஷா இருக்கணும் அந்த பேச்சு. இல்லைன்னா தப்பாயிடாது. அடிக்கிறவங்கிற பேர்ல உட்காந்து அடின்னு அடிக்கக்கூடாது. சேரெல்லாம் தூக்கிடுறாங்க சார். ஐயோ பெரிய பிரச்சனை ஆகிடும். அது நான் ஒன்று நல்லா கேட்டுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு அதிமுக மேடையில் ஏறி பேசுறீங்க, ஒரு அதிமுக பேச்சாளர்னா உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் உங்கள் தொண்டர்கள். யாராவது ஏடா உடம்பா ஏதாவது பேசுனா போட்டு தப்புன்னு மிரிச்சு விட்ருவாங்க. திமுக மேடையும் அதே தான். நாம் தமிழர் மேடை சீமான் பேசக்குள்ள கூட யாராவது கத்தக்குள்ள கூட சொன்னார், டாஸ்மார் கத்துது அப்படின்னாரு. அவரெல்லாம் பேசி பழகிட்டு கூட காலைல ஒரு ப்ரெஸ் மீட் பார்த்தேன். அவரோட ப்ரெஸ் மீட் பார்த்தேங்க. அவர் பேசி அதுக்கான பயிற்சி எடுத்திருக்கிறாரு. அவரால் டேக்கிள் பண்ண முடியுது, ஃபேஸ் பண்ணுறாரு. நீங்கள் ப்ரெஷர்லாம் ஆனீங்கன்னா இங்கே இதெல்லாம் பண்ண முடியாது, பேச முடியாது. ஸோ பொது வெளியில் நீங்கள் கட்சிக்காரங்களை உட்கார வச்சுட்டு பேச விட்டுனா எப்படி பேசுறது? நிகழ்ச்சி நடத்துகிறவங்கள என்ன பண்ண முடியும்? பே நிற்கிறாங்க, என்ன பண்ணுறது? இவங்களை ஆளாளுக்கு சேரை தூக்கிட்டு எழும்பிடுறாங்க, அட்டியலுக்கு எழும்புறாங்க. ஆளாளுக்கு ஒரு நேரேஷன் இருக்குது. அது தவறான கிளாஷ். நீங்கள் திமுக சார்பாக பேசுனா திமுக ஆதரவாளர் நிலைப்பாட்டில் உள்ளவங்களை வச்சு பேசுங்க. அதிமுக சார்பாக பேசுனா அதிமுக சார்பு நிலைப்பாடு உள்ளவங்களை வச்சு பேசுங்க. பாஜக சார்பு நிலைப்பாட்டில் உள்ளவங்க வச்சு பேசுங்க. எல்லாரையும் விட்டு கிளாஷ் அடிச்சு விட்டீங்கன்னா உங்கள் டிஆர்பிக்கு வேண்டி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன செய்யுது? உள்ள என்ன ப்ரொடக்ஷன் இருக்குது? பவுன்சர் வச்சுருக்கீங்களா? லோக்கல் போலீஸை உள்ளே இருக்கிறீங்களா? எதுவுமே கிடையாது. லோக்கல் போலீஸாவது உள்ளே இருக்கணும்ல. மேடைக்கு வர்றாங்க தம்பி சண்டை போட்டுக்கிட்டு, எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க?